கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு நம்முடைய இரட்சகரும் மீட்பரும் இம்மானுவேலருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? காஃபி சாப்பிட்டீங்களா? இந்த நாளின் காலை வேளையிலே நாம் தியானிக்கிற வேதவசனம் யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 9 உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மாத்திரமே மெய்யான ஒளி. அவர் மகா பிரதானமான ஒளி. ஆகையினால் இயேசுவை மாத்திரமே நாம் ஒளி என்று அழைக்க வேண்டும். இயேசு மாத்திரமே ஒளி என்ற அழைப்புக்கு பாத்திரராக காரணகர்த்தாவாக இருக்கிறார். மற்ற ஒளிகள் எல்லாம் மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழானவைகளே. சிலர் தங்களை ஒளிகளைப் போல காண்பித்து கொள்வார்கள். அவங்க ஒளியைப் போல இருந்தாலும் அவர்கள் ஒளிக்கு ஒப்பானவர்கள் அல்ல, மெய்யான ஒளியும் அல்ல. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் மெய்யான ஒளி. என்றாலும் ஆண்டவராய் இரட்சகர் இந்த உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறார், அதாவது பிரகாசமாய் மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவிடத்திலே சிருஷ்டிக்கிற வல்லமை, அதாவது உருவாக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. இந்த வல்லமையினாலே ஒவ்வொரு மனுஷனுக்கும் பகுத்து அறியக்கூடிய வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். மனுஷரிடத்திலே ஞானம், உலக அறிவு, பகுத்தறிவு ஆகிய அனைத்தும் இயேசு கிறிஸ்துவிலிருந்தே கடந்து வந்திருக்குது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் சகல தேசத்தாருக்கும் பிரசங்கம் பண்ணப்படுகிறது. தம்முடைய சுவிசேஷ வார்த்தைகளின் மூலியமாக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஒளியை உலகம் முழுவதும் இருக்கிற மனுஷருடைய இதயங்களிலே பிரகாசிக்க செய்கிறார். யோவான் ஸ்நானகன் மெய்யான ஒளி அல்ல. ஒளியை குறித்து சாட்சியாக கொடுக்க வந்த ஒரு சாட்சி. இவனை இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிடும் பொழுது யோவான் ஸ்நானகனை ஒரு சிறிய ஒளி என்று அழைக்கலாம். யோவான் ஸ்நானனுடைய ஒளியானது எருசலேமிலும் யூதேயாவிலும் இருந்த ஜனங்கள் மாத்திரமே பிரகாசிப்பிக்க செய்கிறது. மற்ற உலகத்தில் காணப்படக்கூடிய எல்லா மனுஷர்களையும் அவனாலே பிரகாசிக்க செய்ய முடியாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷர்களையும் பிரகாசிக்க செய்யக்கூடிய ஒளியாக இயேசு கிறிஸ்து மாத்திரமே இருக்க முடியும். யோவான் ஸ்நானகன் ஒரு சிறிய மெழுகுவர்த்தியை போன்றவன். இது ஒரு சிறிய அறைக்கு மாத்திரமே வெளிச்சம் கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவோ மெய்யான ஒளியாக இருக்கிறார். இந்த ஒளியாகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் உள்ள யூதர்கள், கிரேக்கர்கள், சமாரியர்கள், புறஜாதிகள் எல்லாரையுமே பிரகாசிக்க பண்ணக்கூடியவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனுடைய வெளிப்பாடு ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மாத்திரம் என்று வரையறுக்கப்பட்டிருந்தது, யூதர்களுக்கு மாத்திரமே என்று. ஆனால் இப்போது உலகம் முழுவதிலும் இருக்கிற ஜனங்களுக்கும் கர்த்தருடைய சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மத்தேயு 5:15 இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று இயேசு கிறிஸ்துவுடைய மெய்யான ஒளியை குறித்து ஏசாயா முன்னறிவிக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு மனுஷன்கிட்ட எவ்வளவு வெளிச்சம் இருந்தாலும்
அந்த வெளிச்சம் இயேசு கிறிஸ்துவின் தான் வந்துச்சு அப்படிங்கிறத அவன் அங்கீகரிக்கணும். அது இயற்கையான வெளிச்சமாக இருந்தாலும் சரி, அல்லது தெய்வீக வெளிச்சமாக இருந்தாலும் சரி, எல்லா வெளிச்சமும் ஒளியாகிய கிறிஸ்துவிடம் கடந்து வருகிறது. ஏன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து மாத்திரமே மெய்யான ஒளியாக இருக்கார். மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணக்கூடியவராக இருக்கிறார். இயேசுதான் மெய்யான ஒளி. சூரியன் எல்லாவற்றிலும் பாய்ந்து சென்று பிரகாசிக்கும். சூரியன் ஒளி கொடுக்காம யாரையும் தள்ளி விடாது. அந்த மாதிரி தான் மேசியா எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாரு, புறஜாதிகளையும் ஆசீர்வதிக்கிறாரு. ஒருவேளை இயேசுடைய மெய்யான வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் கடந்து வரல அப்படின்னு சொன்னால், நீங்கள் இயேசுவை அழைங்க. இயேசுவே என் வாழ்க்கையில் வாங்க அப்படின்னு நீங்கள் அழைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா இருளும் மாறி போகும். உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் பிரகாசமாக இருக்கும். ஒரு மனுஷன் இருட்டில் நடக்கும் பொழுது எதில் மோதிரம் அப்படின்னு தெரியாதபடியாக கால் தடிக்கி விழுகிறான். முள்ளுகளில் கால் பதிக்கிறான், ரத்தம் சிந்தறான், வேதனை அடையிறான். அருவருப்புக்கள் மேலே கால்களை வைக்கிறான். அப்படி வைக்கிறபடியினாலே அந்த அருவருப்புக்கள் அவனை நாசமாக்குது. எது சிகரம் எது முகடுன்னு தெரியாமல் இருட்டில் காலை வைத்து பள்ளத்தில் விழுந்து மரித்தவர்களும் உண்டு. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எந்த பள்ளம் இருந்தாலும் சரி, அந்த பள்ளம் நேராக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் எது கோணலாக இருந்தாலும் சரி, இயேசுடைய வெளிச்சம் கடந்து வரும் பொழுது அந்த கோணல் எல்லாம் செவ்வையாக மாறும். உங்களுடைய பாதைகள் செவ்வையாக இருக்கும். ஐயோ, நான் இருட்டில் இருக்கிறேனே அப்படின்னு அங்கலாய்க்கிறீங்களா? இயேசுவே என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது இயேசு கிறிஸ்துடைய வெளிச்சம் உங்கள் மேலே உதிச்சு நீங்கள் வர வேண்டிய நடக்க வேண்டிய பாதையை உங்களுக்கு காண்பிக்கும். இயேசு வெளிச்சம் மாத்திரம் இல்லை, மெய்யான வெளிச்சம் மாத்திரம் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் அவர்தான் வழி. இயேசு தான் சத்தியம், இயேசு தான் ஜீவன். மகாத்மா காந்தி அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை சத்தியமேவ ஜெயதே, சத்தியமேவ ஜெயதே. ஆனால் தமிழில் மிக அழகாக அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. வாய்மையே வெல்லும். நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்துடைய இலச்சினைகளில் வாய்மையே வெல்லும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கோம். சத்தியம்தான் ஜெயிக்கும். இயேசு தான் சத்தியம். இயேசு தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சத்தை தரப்போகுது. 2025 ஆண்டு உங்களுக்கு வெளிச்சம் பரவக்கூடிய ஆண்டாக இருக்க போகுது. எல்லா இருளும் மாறப்போகுது. ஆண்டவருடைய அருள் மழை, அருள் மாறி, அருள் வெளிச்சம் உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய ஊழியத்தில் உதிக்கப் போகுது. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கக்கூடிய ஒளியாக மாற்றக்கூடிய கர்த்தர் உங்களையும் பிரகாசிக்கிற வெளிச்சமாக மாற்றுவார். தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். உங்கள் ஊழியம் பிரகாசமாக இருக்கும். உங்களுடைய குடும்பம் பிரகாசமாக இருக்கும். உங்களுடைய பிள்ளைகள்லாம் பிரகாசமாக இருப்பாங்க. கர்த்தருடைய ஊழியக்காரனாய் அடியான் கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை சார்ந்து கொண்டு கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படியாக பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வெளிச்சம் உங்கள் குடும்பம் முழுவதும், ஊழியம் முழுவதும் பிரகாசிப்பதாக. ஆமேன், ஆமேன்.